வாட்ஸ்அப் ஆப்ல நமக்கு மெசேஜஸ் எல்லாமே வரும். பட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஷோ ஆகாது. இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. சைட்ல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் எனபிள்ல இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வாட்ஸ்அப் ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதில் வாட்ஸ்அப் ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணமே இந்த ஆப்ஷன் ஆஃபில் இருக்கிறதுனால தான். அதனால் இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வர ஸ்டார்ட் ஆயிடும். வாட்ஸ்அப் ஆப்ல நோட்டிபிகேஷன் ஷோ ஆகாம இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.